அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது உன்னை வாங்குங்க வீங்கன்னு நம்ம சொல்ற டைரக்ஷன் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்றோமே தவிர வேற சைக்கிள் தான் நம்ம வேற என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இது சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் மேக்ஸ் இருந்தது வருகிற 26ஆம் தேதி சண்டே மார்னிங் துவங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். பேமெண்ட் லிங்க் யார் கேட்டீங்களோ உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க எகைன் பையிலே இருக்காங்க. இது சேஞ்ச் ஆகாமல் ஃபர்தர் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இவங்க செல்லுக்கு மாறணும். அதே ப்ரோ ட்ரேடர் பாருங்க செல்லில் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இது சினாரியோ சேஞ்சஸ் நடந்தால் தான் மார்க்கெட்டில் பெரிய அப்சைடு வேண்டியில் இருக்கிறது வாய்ப்பு. அது வரைக்கும் அது டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டி தான். இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர்லி வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. அதனால் இதை வைத்து நம்ம ட்ரேட்லாம் பண்ண முடியாது. இது என்ன இதுவாக இருந்தால் இது லைவில் கூட அப்படியே இவங்க ஆப்போசிட் மாறலாம், இவங்க ஆப்போசிட் மாறலாம். கரெக்டுங்களா? அப்போ இதை வச்சு நம்ம போய் எப்படி அசியூம் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமா? அசியூம்க்கு இங்கே இடமே கிடையாது. ஓகேங்களா? வந்துடும் ஏறிடும் அப்படிங்கிற இடத்துக்கு இடமே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரிஸ் அவ்வளோதான். சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேட் நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு ட்ரேட் எவ்வளவு பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கணும் தெரியுங்களா? போய் தான் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அவ்வளவு பொறுமையாக இருந்து பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வந்தா எடுங்க, இல்லையா இக்னோர் கூட பண்ணிடலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு 24,100 புட்டு 138 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடும், 138 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு, நிஃப்டி 50 அப் சைடு, நிஃப்டி 50 டவுன் சைடு. அப்போ 2400 புட்டு 138 rupees இருக்கும் பொழுது நீங்க உங்க டிசிஷன் என்ன வேணா எடுத்துக்கலாம். எய்தர் அப் ஆர் டவுன். உங்க டெக்னிக், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓபன்ஸ் பார்க்கலாம், எது பேட்டர்ன்ஸ் எது வேணா பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. மேக்ஸ் நமக்கு என்ன வரப்போகுது, ஏது லைவ்ல என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம இப்போ மேக்ஸ்ல சொல்றோம். அப்போ ஏன் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இருக்கும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல ஒருத்தர்கிட்ட போய் கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒர்க் ஆகுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஒருத்தர் கிளாஸ் போயிட்டாவே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல அது இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வெளியில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அதே போல இறங்கினாலும் ஒரு வெளியில சப்போர்ட் எடுத்து திரும்பணும், கீழே இருக்கும். அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி ஏறும், எந்த புள்ளியில இறங்கும், எல்லாமே மேக்ஸ் தான். முன்னாடியே நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போம். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்று அந்த கான்செப்ட் நமக்கு கிடையாது. நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.